காற்றின் மாசு அளவை குறைக்கிறதுக்கும் கார்பன் எமிஷனை குறைக்கிறதுக்கும் போகி பண்டிகைகளில் நம்ம வந்து கொளுத்துறது இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி இதை குறைத்து கொள்ள வேண்டும், இதில் மனமாற்றம் வேணும்னு நிறைய சொன்னோம். இந்த வருஷம் என்ன அதோடைய அளவு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டுச்சு யாராவது தேடி பார்த்தோமா? தேடி பார்த்தபோது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா 400 மீட்டருக்கு விசிபிலிட்டி, அதாவது நமக்கு வந்து சரியான அளவில் பார்வை தெரியாத அளவுக்கு அதில் வந்து ஃபாக் இருந்தது. 11 ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் லேண்டிங் வந்து டிலே ஆச்சு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தகவல் தெரிஞ்சுது. 9-10 தேதிகளில் எல்லாம் வந்து காற்றின் அந்த மாசு அளவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கணக்கிட்டு 12ஆம் தேதி காலையில் 8:30 மணிலேருந்து 13:08 மணி வரைக்கும் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதோடைய மாசின் அளவை வந்து கணக்கிட்டு பார்த்தபோது கண்டிப்பாக அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருந்தது. அப்போ காற்று மாசடைந்தது என்று தொழில்நுட்ப ரீதியாகவே நிரூபணமாகிருக்கு. போன வருஷம் இது 400 மீட்டர் வந்து சரியான நமக்கு வந்து வியூ தெரியல அப்படிங்கிறது, போன வருஷம் 55 மீட்டர்லேயே வியூ தெரியல. 50 ஏர்கிராஃப்ட் கிட்ட டிலே ஆயிருந்தது. இதை விட மாசின் அளவு போன வருஷம் அதிகமாக இருந்தது, இப்போ குறைந்து இருக்கிறது. அப்படின்னா மாற்றம் வருகிறது, அடுத்த ஆண்டு இன்னும் குறையும். நிறைய பேர் கிண்டல் செய்தாலும் கேலி செய்தாலும் இந்த மாற்றத்துக்காக தொடர்ந்து களத்தில் உழைத்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய பாராட்டுக்கள். தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுவோம். பூமியும் மக்களையும் மக்களின் நுரையீரல்களையும் கேர் பண்ணுவோம்.